ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி தீபாவளியோட ஸ்பெஷல் நம்ம ரிப்பன் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நம்ம தீபாவளிக்கு தான் செய்ய போகிறோம். இந்த ரிப்பன் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது சாதா அரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கடையிலலாம் விற்கிற அரிசி மாவு, இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தான் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக தான் எடுத்துருக்கேன் நான். கடலை மாவும் அரிசி மாவும் இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. நான் 1.5 டீஸ்பூனு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கு சேர்த்துருக்கேன். இங்கு எல்ஜி இங்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். அப்புறமா எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் நம்ம காய வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சேர்த்துக்கலாம். மாவில் எண்ணெய் சேர்க்கும் போது நம்ம சிசல் சவுண்டு கேட்கணும். பாருங்கள், நான் ஊற்றி காமிக்கிறேன். சூடு எண்ணெய் இந்த மாதிரி சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கலாம். கை வைக்காதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் கலந்துட்ட பிறகு நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். மாவில் எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நான் பிசைஞ்சுன்னு இருக்கேன். எனக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அந்த எண்ணெயை நான் சூடு எண்ணெயே சேர்த்துக்கிறேன் நான். இதை சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்கள், நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். பாருங்கள், உருண்டை ஷேப் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பேசுகிறோம் அந்த மாதிரி பேசிஞ்சிக்கலாம். நான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நான் பேசுகிறேன் இப்போது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இல்லை வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாவை கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கடலை மாவு கொஞ்சம் ஹார்ட் ஆகும். நான் மாவு பிசைஞ்சிட்டு பாருங்கள், இது போல் தான் மாவு பேசினோம். நம்ம ஒரு விரல் வச்சு அழுத்தினா நம்ம விரல் உள்ளே போனோம். அது வரைக்கும் நம்ம பேசினோம். இப்போ மாவு காயக்கூடாது, நம்ம மூடி வைக்கலாம். இப்போ இந்த முறுக்கு குழாயில் நான் ரிப்பன் முறுக்கோட அச்சு போட்டிருக்கேன். அதில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் நம்ம ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு அதில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ பெருசாக நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப் பண்ணிவிட்டு அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஏர் கேப் இருக்கக்கூடாது. இது ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே நம்ம வச்சுட்டு ரிப்பன் முறுக்கு போல் நம்ம பிழிஞ்சு விடலாம். நம்ம எண்ணெயிலே டைரெக்டாக பிழிய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் வச்சுருக்க ஒரு பக்கம் காயறதுக்கு அது காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம், செக் பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சா இல்லையான்ட்டு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் டைரெக்டாக எண்ணெயிலே வச்சு நான் ரிப்பன் முறுக்கு செய்ய போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வருது. எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாக காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா மீடியமாக வச்சுடுங்க. இல்லைனாக்கா மேலெல்லாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே சரியாக வேகாது. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இல்லை எண்ணெய் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே செஞ்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தில். இப்போ பாருங்கள், நான் ஒரு செட் ஆஃப் ரிப்பன் முறுக்கு செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ செகண்ட் ட்ரிப் போட போகிறேன். பாருங்கள், எண்ணெயில் நம்ம இதை டைரெக்டாக விடும்போது கொஞ்சம் உஷாராக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது டைரெக்டாக எண்ணெயிலே வச்சு பிழியும் போது நம்மளுக்கு கை உஷாராக பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த சூடு ஆவி நம்ம கையில் பட்டுடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ரிப்பன் முறுக்கு ஃபுல்லாக நான் செஞ்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்மால் டிப் ஒன்று கொடுக்குறேன். இதில் இஞ்சி பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் ரிப்பன் முறுக்கு செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ரிப்பன் முறுக்கு செய்யும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ரிப்பன் முறுக்கு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து இப்போ ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு வந்து மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. பாருங்கள், இப்போ வந்து எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு. இந்த மாதிரி கிறிஸ்பாக வர்றதுக்கு நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாக்கி நம்ம சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி கிறிஸ்பாக வரும் இந்த இது முறுக்கு. இப்போ ரிப்பன் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.